நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு பரவலான ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு பெண் பொறுத்து போனாதான் அந்த மேரேஜ் லைஃப் வந்து சேவ் பண்ண முடியும், மேரேஜ் லைஃப் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆல்மோஸ்ட் இந்த கருத்து உண்மைதான். நிறைய இடங்கள்ல பெண்கள் நிறைய பொறுத்துட்டு போறதுனால தான் அந்த மேரேஜ் லைஃப் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கு. ஆனா இது சரியான்னு கேட்டா நான் கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு சொல்றேன் வாங்க. பொறுத்து போறது அட் சம் பாயிண்ட்ல ஃபேமிலி லைஃபை சேவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நம்மளே அறியாம இது ஒரு பேட்டர்னா மாறிடுச்சு. அதாவது வந்து ஒரு மனைவி பொறுத்துட்டு போகணும், அதுக்கப்புறம் டாட்டர் கல்யாணம் பண்ணிட்டு போனா அந்த இடத்துல அவ கணவனுக்காக பொறுத்துட்டு போகணும், அதுக்கப்புறம் கிராண்ட் டாட்டர் வரும்போது அவளும் தன்னோட கணவனுக்காக பொறுத்துட்டு போகணும். ஸோ இது வந்து பேட்டர்னா மாறிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் ஆண்கள் இன்டைரக்ட்லி தன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கா, தன்னோட குடும்பத்தை எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா, தன்னோட குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு அவங்க ஒரு பெனிஃபிஷியரியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தே டோன்ட் ஈவன் நோ தட் கேர்ள் இஸ் அண்டர் கோயிங் ஐடென்டிட்டி ப்ராப்ளம். தான் யாருன்னே அந்த ஒரு ப்ராசஸ்ல அவ இழந்துடுறா அப்படின்றத மேக்சிமம் ஆஃப் த மென்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஸோ இதுதான் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் கடத்துது. ஸோ அடுத்து அவங்களோட சன்னும் வந்து பெண் வந்து தனக்கு வேலை செய்யக்கூடியவள், தன்னோட குழந்தைய பார்த்துக்கிறவ, முழுசா தன்னோட குடும்பத்துக்காகவே அவ வந்து தன்னை அர்ப்பணிக்கிறவ அப்படின்ற ஒரு திங்கிங் அவங்களோட மனசுல பதிஞ்சிருது. இது வந்து ஆண்களோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு பரவுது, அதே மாதிரி பெண்களோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் டிராவல் ஆகுது. ஸோ ஒரு அன்பயாஸ்டான பேட்டர்ன் உருவாகிருச்சு. ஆண்கள் இப்படிதான், பெண்கள் இப்படிதான் அப்படின்னு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு பெண் வந்து தன்னோட சஃபரிங்ஸை சைலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். தனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு வெளியே சொல்றதே கிடையாது. மற்றவங்களுக்காக வாழ்றது, தன்னோட கணவனுக்காக வாழ்றது, குழந்தைக்காக வாழ்றது, தன்னோட குடும்பத்துக்காக வாழ்றது தான் ஒரு நல்ல பெண்ணுக்கு அடையாளம், நல்ல மனைவிக்கு அடையாளம் அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிட்டு அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னை இழந்தே வாழ பழகிட்டாங்க. சம்வேர் தான் அனுபவிச்ச சேம் பெயினை, சேம் சஃபரிங்க தன்னோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் கடத்துறாங்க. ஸோ பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது இட் இஸ் நாட் அ permanent solution for a happy married life. It is somewhere creating the pattern of adjusting, pattern of slavery. Somewhere நீங்களும் உங்களோட future generation women's கஷ்டப்படுறதுக்கு secret culprit-ஆ இருக்கிறோம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ இதுக்காக இந்த மேரேஜ் சிஸ்டமே பிரேக் பண்ணிட்டு என்னோட ஐடென்டிட்டி தான் முக்கியம் அப்படின்னு வெளியே வரணும்னு நான் சொல்லல. ஆனா உங்களோட பெயின்ஸை, சஃபரிங்ஸை சைலன்ஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி எனக்கு ஒரு பெயின் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சஃபரிங் இருக்கு அப்படின்னு வெளியே சொல்ல ஆரம்பிங்க. தான் வந்து ஒரு நல்ல மனைவியா இருக்கிறது, நல்ல அம்மாவா இருக்கிறது மட்டும்தான் தன்னோட ஐடென்டிட்டின்னு நினைக்காம தனக்குன்னு தனக்கு பிடிச்ச விஷயங்களை, தனக்கு தேவையான தன்னோட ஐடென்டிட்டியை நிலைநாட்டக்கூடிய விஷயங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த விஷயத்தை தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அட்ஜஸ்டிங் அண்ட் சைலன்சிங் சஃபரிங் டஸ் நாட் சேவ் த மேரேஜ் லைஃப். இட் passes the pain to future generations. Hope you all understand this. Thank you to all.